உள்ளவர்களாய் நாம் வாழ வாழ, கிறிஸ்துவுக்குள் வளர வளர, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வளர்ந்து பாருங்க, ஊழியத்தை கர்த்தருக்காக செஞ்சு பாருங்க, ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்யத்தான் செய்வார். ஆமென். இன்னைக்கு என்ன கொண்டு ஆமா மறுபடியும் இதே போல ஒரு கிராமத்துல கட்டி எழுப்புங்கன்னு சொன்னாலும் எழுப்புவதற்கு தயாராய் ஓடி போய் விடுவேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அழைத்தவர் அவர். ஆமென். அழைத்தவர் அவர். தேவ பிள்ளைகளை, சபையில ஒவ்வொருடைய பங்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்னால முடியாது செய்ய, கிறிஸ்துவுக்காக எதையோ ஒரு ஓரத்தை ஒதுக்கி ஏதோ ஒரு ஓரத்துல நின்று ஏதோ ஒரு இடத்துல நம்ம செய்யும் பொழுது அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் செய்கிறார். அல்லேலூயா. நிறைய நேற்றைய தினத்துல எல்லாம் இந்த வீடியோ பிளே பண்ணி போடும்போது அங்க ஆடியோ சிஸ்டத்துல இருக்க சொல்லிட்டு இருந்தாரு, எல்லாருடைய போட்டோஸ் எல்லாம் என்ன செய்யுது, இந்த செக்ஷனையும் கொஞ்சம் திருப்பி எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த மறைமுகமான அந்த ஆடியோ இல்லைன்னா இது ஒண்ணுமே இல்லை. ஏதாவது பண்ணியிருக்க முடியுமா? நான் மறைவாய் வளர்க்கப்பட்டாலும் என் தேவனுக்கு முன்பாக மேன்மையானவே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் செய்யறது வெளியே தெரியணும்னு தேவையே கிடையாது. நான் செய்கிறது வெளியே வரணும் இல்ல, வளர்க்கிற நாம் என்னை பார்க்கிறவர் பார்த்தா மட்டும் போதும், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணமே எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. வளருங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நன்மையானாலும் தீமையான கர்த்தர் எங்க கொண்டு வந்து தான் நிறுத்துவார். அது நீங்களா இருந்தாலும் சரிதான், நானா இருந்தாலும் சரிதான். அல்லேலூயா. இந்த காலையில உட்காந்து நான் இங்க உட்காந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே பரலோகத்துக்கு வரணும், அதுதான் என் ஆசை. இதெல்லாம் மேன்மையே கிடையாது. யாருக்கும் பரலோகத்தை குறிச்ச துளி எண்ணம் கூட இன்னைக்கு இல்லாத அளவுக்கு பிசாசு தந்திரமாய் கற்பனை இன்னைக்கு சத்தியத்தை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இந்த உலகம் வாலிபம், குழந்தை, வாலிபம், கல்யாணம், கல்யாண ஆசை வந்து கல்யாணம், அப்புறம் பிள்ளை, ஆமா, அதுக்கப்புறம் பேர பிள்ளை, அவனுக்கு கல்யாணம், இது இப்படியே தான் ஓடுறோமே தவிர பரலோகம் குறித்த அந்த எண்ணமும் இயேசுவை குறித்த அந்த எண்ணமும் நமக்குள்ள அதிகமா வளரணும். உங்க பிள்ளைகளை கிறிஸ்து இயேசுக்குள் வளருங்கள். தேவையை சந்திக்க நீ போராடுற. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர் என்றால், கிறிஸ்துவை மையமாய் கொண்டு பத்திமை குருடனை போல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நீங்கள் கூப்பிடு என்று சொன்னால், நீ எதற்காகவும் கவலைப்பட போறதும் கிடையாது, எதை குறித்து வேதனைப்பட போறதும் கிடையாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை கண்டிப்பா என்ன சரியான இடத்துல போய் கொண்டு நிறுத்தத்தான் செய்வார். தைரியம் வந்துடும், புலம்ப மாட்டோம். போய் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும். நான் இன்னைக்கும் சொல்றேன், எப்படி நடக்கும்? கிறிஸ்து இயேசுக்குள் நீ இருந்தா நிச்சயம் நடக்கும். ஆமென். பிலமோனுக்காக பரிந்து பேசுற பவுலை போல ஒனேசிமோக்காக பரிந்து பேசின பவுலை போல கிறிஸ்து இயேசுவும் இந்த ஒனேசிமோக்காக பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய கேளுங்களேன், ஒரு நிமிஷம் கண்ணுல மூடி சொல்லுங்க, என்னையும் பிரயோஜனம் உள்ளவன் நான் மாற்றிருக்கீங்க. சபைக்கும் ஊழியத்திற்கும் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளவனாய் உருவாக்கட்டும் ஆண்டவரே, உருவாக்கட்டும் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பட்டும். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல நேரத்திற்காக நன்றியோடு கூட துதிக்கிறேன். தேவ கிருபை, தேவ பிரசனம் இதுவரை நடத்தினது போல வந்திருக்க எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதித்து அனுப்பும். தேவைகள் எல்லாம் சந்தியும். எங்களுக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். இயேசு என்னும் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரமரவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.